நம்மை மறவாமல் நினைவு கூறுகிற இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் சொல்கிறதை பாருங்க. ஸ்திரீயானவள் பெற்ற தாய் அந்த பெற்ற குழந்தையை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். பாருங்களை, மனிதர்கள் மறந்து போகிற காலகட்டம். ஆனால் ஆண்டவர் ஒருபோது நம்மை மறக்க மாட்டாராம். மறவாமல் நினைவு கூறுகிற தேவன். ஏனென்றால் உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய மதில்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? யாரோ ஒருவர் பேசலன்னு சொன்னா புலம்புகிறோம். யாரோ ஒருவர் நம்மிடம் அன்பா இல்லைன்னு சொன்னா அப்படியே அங்கலாய்த்து உட்கார்ந்து விடுகிறோம். மனிதருடைய அன்புகளுக்காய், மனிதருடைய உதவிகளுக்காய் அலைந்து திரிகிற கூட்டங்கள் தான் பெருகியிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் விரைவில் சோர்ந்து போய்விடுவீர்கள். கைவிடப்பட்ட நிலைமை நீங்கள் உணர்வீர்கள். மாறாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். வேதம் தெளிவாக சொல்கிற பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கலாம். கர்த்தர் மேல நம்பிக்கை இருப்பதே நல்லது. நாசில் சுவாசமுள்ள மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் மேலேயே நம்பிக்கை இருப்பதே நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. யாரை நம்புகிறோம்? இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியங்களில் நாம் இன்னைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இறங்குவாள். பெற்ற தாய்க்கு தன் பிள்ளை வேதனைப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியாதாம். துடிப்பால் என்ன செய்வது என்று சொல்லி எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது என் பிள்ளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் சொல்லி வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி எவ்வளவோ தியாகம் பண்ற தாய்மார்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே பெத்த பிள்ளை குப்பத்தொட்டியில போட்டுவிட்டு போகிற அந்த பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அதான் ஆண்டவர் சொல்ல, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வியட்நாம் போர் முடிந்து ஒரு அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்றின ஒரு வாலிபன் தன் வீட்டிற்கு திரும்புகிறான். அமெரிக்கா இறங்கிவிட்டான். இறங்கின உடனே தன் தாய்க்கு போன் பண்ணுகிறான். அம்மா, நான் வந்து விட்டேன், வீட்டிற்கு வந்து விடுவேன். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். மகன் யுத்த காலத்துல போய் யுத்தத்தை முடிச்சுட்டு உயிரோடு திரும்பி வந்திருக்கிறான் என்பது அந்த தாய்க்கு அளவற்ற சந்தோஷம். சரி மகனே, இந்த உன் சத்தத்தை கேட்டால் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. உன்னுடைய வருகைக்காய் காத்திருக்கிறேன். சரிம்மா, ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வராமா, அவனை நம்ம வீட்டுல நீங்க அலோ பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையப்பா, வரட்டுப்பா, 2 நாள் 3 நாள் தானே இருக்க போறான், அப்படி ஒன்றும் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது என் கூட யுத்த காலத்துல இருந்த நண்பன் என்று சொல்லும்போது சரின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு கையும் கிடையாது, ஒரு காலும் கிடையாது, ஒரு கண்ணும் தெரியாது. யுத்தத்துல அவனுக்கு அவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சுமா. சோ அதனால என் கூட வரேங்கிறான். வரட்டுப்பா, 2 நாள் நம்ம பார்த்து அனுப்பிடலாம். இல்லம்மா, நான் வாழ்நாள் முழுதும் நம்ம கூட நம்ம வீட்டிலே தான் இருப்பாம்மா அப்படின்னதும் அந்த தாய் இடத்துல என்ன பதில் சொன்னாங்களாம்? என்ன மகனே, அது கஷ்டமாச்சுலா, எப்படி நம்மளால பார்க்க முடியும், நமக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆச்சுதா, அப்படியே ஏதாவது சொல்லி அப்படியே கலட்டி விட்டுட்டு நீ மட்டும் வந்துரு போதும்னு சொல்லிட்டு அந்த தாய் சொல்லிட்டாங்களாம். நீ வாடா, அது போதும்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்களாம். இந்த மகனுக்கு ரொம்ப உள்ள உடஞ்சிருச்சுதே. அப்படியே அவன் என்ன பண்ணான், வீட்டுக்கு போகல, வேற இடத்துக்கு போனான், தான் வாழ்க்கை முடிச்சு கொண்டான். பத்திரிக்கையில செய்தி வந்துச்சு, குறிப்பிட்ட ராணுவ வீரன் மரித்து போய்விட்டான்னு சொல்லி. அவன் வேற யாரும் இல்ல, அந்த தாயினுடைய மகன். அந்த தாயினுடைய மகன் தான் யுத்த காலத்துல கையிழந்து கால் இழந்து கண் இழந்து போன மகன். கேட்டு பார்த்தான். ஆனா அவன் யோசித்தான், என் நண்பன் சொன்னான், ஒருவேளை நான் கண் இல்லாம கால் இல்லாம கையெல்லாம் போன எங்க அம்மாவுக்கு பாரமா இருக்கும், என் நண்பனுக்குன்னு சொல்லும் போதே இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் என் தாய்க்கு இல்லையே என்று சொல்லி அங்கு போய் என் தாய்க்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல, அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தாய்கிட்ட நான் இருக்க விரும்பலன்னு சொல்லி தான் வாழ்க்கை முடித்து கொண்டான். இதுதான் உலக அன்பு. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாலோ? இந்த தாய் மறந்து விட்டார்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. எப்படிப்பட்ட குறைவுகளோடு அவர் பக்கம் வந்தாலும், நீங்கள் யாராக இருக்கலாம், மற்றவர்கள் குற்றவாளி என்று சொல்லலாம், யூஸ்லெஸ் சொல்லலாம், வேஸ்ட் என்று சொல்லலாம், குட் ஃபார் நத்திங் சொல்லலாம், உன்னால ஒன்னும் ஆக போறதில்லைன்னு சொல்லலாம், இனி அவ்வளவுதான், நோ, வயதாயிட்டுன்னு சொல்றீங்களா, இனி நன்மை என்னாலும் நோ. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. அவர் மறக்கல, உங்கள் மூலமாய் நன்மைகளை கொண்டு வருவார். அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் மனிதர்களை மறந்து போகலாம், உறவுகள் பிரிந்து போகலாம், ஆனால் நீ மறவாதவர், எங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறவர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்கப்பா. கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், நிந்தனையின் பாதையில கடந்து போகலாம், வேதனையை அனுபவிக்கலாம், தனிமையினாலே புலம்பிக் கொண்டு இருக்கலாம். யாராக இருந்தாலும் வலதுகையை பிடித்து கூட இருக்கிறதை காண்பீங்க, உற்சாகப்படுத்துங்க. பெரிய காரியங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யார் மறந்தாலும் நம்மை மறக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.